சிங்கப்பூர்ல வேலை செய்றீங்களா? சிங்கப்பூர் வேலைக்கு போக போறீங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும். மணி மியூல் அக்கௌண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அக்கௌண்ட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ரொம்ப சீரியஸான கேஸ் ஆகும். இப்போ சிங்கப்பூரில் அது இன்னும் ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் குற்றம் ஃபைல்ஸ். நம்ம பார்க்க போகிறது மணி மியூல் அக்கௌண்ட். இதை வந்துட்டு ரொம்ப யார் செய்வாங்க அப்படின்னாக்கா, இந்த சிங்கப்பூரில் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறவங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, இந்த சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வேலைக்கு போக போகிறீங்க தெரியுமா, நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா லா இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸோ மணி மியூல்னா சிம்பிளாக என்னன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. இந்த ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு பாலம் மாதிரி, அதாவது அவங்க திருடுற காசை கைமாற்றி விடுறதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு பாலம் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்துட்டு மாற்றவங்க யார் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், வீட்டில் இருந்துக்கிட்டே 2000-3000 சம்பாதிக்கலாம், டாலர் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். உங்கள் அக்கௌண்ட் வந்து எனக்கு ரெண்ட்டுக்கு மட்டும் கொடுங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அக்கௌண்ட், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை, உங்கள் சிம் கார்டை அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? என்றைக்குமே ஸ்கேமர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக அவனோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கவே மாட்டான். என்றைக்குமே அவன் யூஸ் பண்ண போகிறது தேர்ட் பார்ட்டியோட அக்கௌண்ட் நம்பர் தான். ஸோ அவன் வந்து மிடல் மேனாக தான் இருப்பான். இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா மாட்ட போகிறது நீங்கள். அது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு விக்டிம். இப்போ நான் ஸ்கேமர் ஒரு கொடுக்குற அக்கௌண்ட்டில் நான் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நான் காசு போட்டு விட்றேன். இப்போ அந்த காசை ஏமாந்துட்டேன். இப்போ அந்த ஸ்கேமரை நான் கான்டாக்ட் பண்ணுறப்ப நம்பர் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் காசு போட்டனோ அதை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுவேன். மாட்ட போகிறது யார்? இப்போ தெரிஞ்சு செய்கிறவங்க, அதாவது தெரிஞ்சே வந்து அக்கௌண்ட் ரெண்ட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க இதுக்கு தான் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாதவங்க என்ன ஆயிடுவாங்கனாக்கா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு அட்வான்ஸாக புக்கிங் டிக்கெட் எடுத்து வச்ச மாதிரி கதையாயிடும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் சிங்கப்பூரில் மாற்றவங்க, இந்த மியூல் அக்கௌண்ட்டில் மாற்றவங்க, எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நோ, அந்த மாதிரி வேர்டை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் யூஸ் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஸ்கேமர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்கேமர்ஸ்க்கு வந்து சிங்கப்பூரில் இதுக்கப்புறம் 1ஆம் மாதத்துலேருந்து 2026 மாற்ற ஸ்கேம் கேஸ்க்கு எல்லாத்துக்குமே 6 பெரம்படியிலேருந்து 24 பெரம்படி வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த மியூல் அக்கௌண்ட் கேஸ் இருக்குல்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையாக நீங்கள் தான் மியூல் அக்கௌண்ட்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மேக்சிமம் 12 பெரம்படி ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? மினிமம் எத்தனை வேணாலும் கிடைக்கலாம். 12 பெரம்படி ரெடியாக இருக்குது. ஜெயில் தண்டனையும் சேர்த்து இருக்குது. உங்களுக்கு அபராதமும் சேர்த்து கட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் நல்லா கேட்டுக்குங்க, யார் இப்போ மியூல் அக்கௌண்ட், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அக்கௌண்ட்டை வந்து யாருக்காவது ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறீங்க, யாராவது உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட்டில் மாட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் 3 வருஷத்துலேருந்து மேக்சிமம் 5 வருஷம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறது, அதாவது தடை செய்ய, நீங்கள் வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட்டும் திறக்க முடியாது. இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பெய்னாக யூஸ் பண்ண முடியாது. நிறையா அதாவது சிம் கார்டு கூட நீங்கள் வந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் போக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுனாலனா ரொம்ப ஓவராக டூ மச்சாக ஸ்கேம் கேசஸ் நடக்குது, விதவிதமாக நடக்குது. புரியுதுங்களா? உங்கள் அக்கௌண்ட் ரெண்ட்டுக்கு கொடுத்து வச்சுருக்கிறீங்களா, பார்த்து யோசிச்சுக்கோங்க. இது வந்து சிங்கப்பூரில் மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆகலை, மலேசியாலையும் இந்த லா இருக்குது.
அதாவது 424A 424B 424C அதுக்கு உரிய தண்டனைகளும் இருக்குது. ஆனால் மலேசியாவில் வந்து பிறம்படி கிடையாது, வெறும் ஜெயில் தண்டனையும் அபராதமும் மட்டும் தான் இருக்குதே தவிர பிறம்படி இல்லை. ஆனால் சிங்கப்பூரில் பிறம்படி கன்ஃபார்ம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி கேசஸ் இன்னும் உங்களுக்கு வந்து வர வர நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, வேணும் அப்படின்னாக்கா தயவுசெய்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.